இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார் இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தேவபாலனை பணிந்திட பாடி. அதிகாலையில் பாலனை தேடி வாரீர் 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 நாம் செல்வோம். அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, தூதர்கள் பாடல்கள் பாட நிறைவாக நாம் செல்வோம் கேட்க. அதிகாலையில் பாலனை தேடி வாரீர் 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 நாம் செல்வோம்.
அந்த முன்னணை முன்னிலை நின்றே மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல் காட்சியை கண்டிட நான் அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் குடில் நாடி தேவபாலனை பணிந்திட பாடி அதிகாலையில் பாலனை தேடி பாரி 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 நாம் செல்வோம். அன்பான நல்மீட்பன் குரல் நேயர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போன். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது, அது மெய்யான வார்த்தையாக இருக்கிறது. நான் வாசிக்கிட்ட வேத வசனம் ஒரு வாக்கு தத்தத்தை உள்ளடக்கிய ஒரு வசனமாக இருக்கிறது. இந்த வாக்கு தத்தத்தை இந்த பூமியின் அனைத்து மனுக்குலத்திற்கும் உரிமையாக உருத்தாக ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். இது ஏதோ ஒரு கூட்டத்து மக்களுக்காக அல்ல, ஏதோ ஒரு தனி மனிதனுக்காக அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவருக்கும் இந்த வாக்குத்தத்தம் உரிமையானது. இந்த வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அடுத்து அவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று அவர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள், இயேசுவின் அடியார்கள் அநேக காரியங்களை குறித்து வேதனைப்படுவது உண்டு. அதிலையும் குறிப்பாக நமக்கு விரோதமாக தமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகின்ற ஆயுதங்களை குறித்த கவலை அநேகருக்கு உண்டு. சில நேரங்களிலே சிலர் வருவார்கள் நம்ம இடத்துல, நம்மை பார்த்து சொல்வார்கள், உங்களுக்கு விரோதமாய் உன்னுடைய சகோதரன் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறான், அது உங்களுக்கு தெரியுமா என்று சொல்வார்கள். சில நேரங்களிலே சிலர் நம்மிடத்தில் வந்து சொல்வார்கள், நீ யாரோடு நட்பாக இருக்கிறாயோ அவர்கள் உனக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட வாய் தந்திரங்களை, சில தந்திரமான காரியங்களை செய்கிறார்களே, இது உனக்கு தெரியுமா என்று அவர்கள் சொல்வார்கள். இன்னும் சிலர் வருவார்கள், உன்னை வெறுக்கிறவர்கள், உன்னை பகைக்கிறவர்கள், அருவருக்கிறவர்கள் உனக்கு விரோதமாய் வாய் தந்தங்களை செய்கிறார்களே என்று சொல்லுவார்கள். இப்படி குடும்பத்தில், நண்பர்களிடத்தில், எதிரிகளிடத்திலிருந்து நமக்கு விரோதமாக அநேக வாய தந்திரங்கள், நமக்கு விரோதமான செயல்கள் எழும்புகிறதை நாம் அனுதின வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். சில நேரங்களிலே நாம் நினைப்போம், என் சகோதரனா இப்படி எனக்கு செய்திருப்பான், என் நண்பனா இப்படி எனக்கு செய்திருப்பான் என்று நாம் மன வருத்தம் அடைவது உண்டு. ஒரு எதிரியானவன், எனக்கு விரோதமாக இருக்கிறவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் என்னோடு கூட இருக்கிறவன், என் கூட பிறந்தவன், என் கூட பிறந்தவள், இவர்களா எனக்கு இதை செய்திருப்பார்கள் என்று சொல்லி உடன்பிறப்புகளை, சொந்த பந்தங்களை குறித்து
இப்படிப்பட்ட நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியங்களை குறித்து நாம் கவலை கொள்ளுவது உண்டு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட அநேகர் இப்படிப்பட்ட விரோதமாக உருவாக்கப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளாக ஆளாக்கப்பட்ட நிலைமையிலே மன வேதனையோடு இருக்கிறவர்களும் நீங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என்னுடைய பிள்ளையாய் இருப்பாய் என்று சொன்னால், என்னுடைய அடிச்சுவடுகளை நீ பின்பற்றி நடக்கிறவளாய் இருப்பாய் என்று சொன்னால், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதத்தை குறித்தும் நீ கவலைப்பட வேண்டாம் என்று அவர் சொல்கிறார். ஏதோ நண்பர்கள் செய்கிற விரோதமான செயல் என்று அவர் அடையாளப்படுத்தவில்லை. உறவுகள் செய்கிற விரோதமான செயல்கள் என்று அடையாளப்படுத்தவில்லை. உனக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள், எதிராக இருக்கிறவர்கள், வெளிப்படையாய் உன்னை எதிர்க்கிறவர்கள் செய்கிற உனக்கு விரோதமான ஆயுதங்கள் என்று சொல்லி நீ ஒரு குறிப்பிட்டதை நீ குறித்து நீ கவலைப்பட தேவையில்லை. ஒட்டுமொத்தமாக உனக்கு எதிராக வருகின்ற எந்த ஒரு ஆயுதமாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அடியார்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே பாவமர கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்கள், இவர்களாயிருக்கிற நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் எந்த ஒரு ஆயுதம் உருவாக்கப்படுகிறது என்ற செய்திகள் வந்தாலும், அது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நிஜமாயிருந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நமக்கு ஆண்டவராய் இயேசு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால் அது வாய்க்காமே போகும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இப்படிப்பட்ட நமக்கு விரோதமான ஒரு கூட்டம் கூடிவிட்டாலே, நமக்கு விரோதமாக இப்படி செய்ய போகிறார் என்று கேள்விப்பட்டாலே நாம் எதிர்வினை ஆற்ற தொடங்கி விடுகிறோம். அந்த ஆயுதத்தை வாய்க்காமல் போவதற்கு, இப்படிப்பட்ட விரோதமான செயல்கள் உருவாகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சிந்தித்து மாம்சத்தில் செயல்பட நாம் முயற்சிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? நீ எந்த விதமான உனக்கு விரோதமான ஆயுதங்களை குறித்து நீ கவலைப்படாதே. நீ என்னுடைய சட்டையின் மறைவிலே வந்து நீ பாதுகாப்பாயிரு. ஏனென்றால் உனக்கு நானே பாதுகாவலனாக இருக்கிறேன். நான் உன்னை பாதுகாக்கின்ற பொழுது உனக்கு விரோதமாய் வருகிற எந்த ஒரு ஆயுதமும் என்ன செய்யாது, வாய்க்காமல் போகும். அவர் சொல்லவில்லை உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாகாது என்று அவர் சொல்லவில்லை. உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், உருவாக்கப்பட்டு நமக்கு எதிராக எய்யப்படுகிற ஆயுதங்கள் அது என்ன செய்யாதாம், வாய்க்காமல் போகும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட விரோதமான ஆயுதங்களால் பாதிக்கப்பட்ட நிலையில் கண்ணீரோடு இருக்கிறீர்களா? இல்லை என்றால் இப்படிப்பட்ட வாயுத்தந்திரங்கள்லாம் எனக்கு விரோதமாய் இப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுது அது எனக்கு விரோதமாய் பயன்படுத்த போகிறார் என்று தெரியவில்லை என்கின்ற ஒரு அச்சம் உங்களுக்கு இருக்கிறதா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதை குறித்து துளியும் கவலை வேண்டாம். இயேசு கிறிஸ்துவினுடைய விசேஷமான ஒரு அரவணைப்பு, ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. அந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படியாய் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாட்களிலே இஸ்ரவேல் பாலஸ்தீனத்துக்கு ஊடாக யுத்தம் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் தேசத்திலே அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக விசேஷமான நவீனமான யுத்த கருவிகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். எதிரி நாட்டு ஏவுகணைகள் வருகின்ற பொழுது அதை விண்ணிலே வானத்திலேயே அதை தடை செய்து மறித்து அதை தாக்குவதற்காக, அங்கேயே அதை அழிப்பதற்காக ஒரு பாதுகாக்க முடியாத ஒரு விசேஷமாக அயன் டோம் என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த பாதுகாப்பு கருவியை மீறியும் ஏவுகணைகள் அவர்களுடைய தேசத்தில் வந்து விழுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதுகாப்பு உனக்கு இருக்கின்ற பொழுது, அவருடைய சட்டையின் மறைவிலே நீ பாதுகாப்பாய் வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது,
எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும். வாய்க்கவே செய்யாது. 100% கர்த்தர் அதை வாய்க்க பண்ணாமல் அதை நிர்மூலமாக்க வல்லவராயிருக்கிறார். அநேக நேரங்களிலே சில செய்திகள் நம் காதுகளிலே இப்படி வந்து விழுகின்ற பொழுது, உங்களுக்கு விரோதமாய் இப்படியெல்லாம் திட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தந்திரங்களை அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வரும்போதே நாம் உடனடியாக கலங்கி விடுகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட கலக்கம் நமக்கு தேவையில்லை. இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவே நமக்கு பலத்த அரண். அந்த ஆயுதங்கள் எல்லாம் அவருடைய சட்டையின் மேல் விழுந்து சிதறி போகும், ஒன்றுமே வாய்க்காது. கர்த்தர் நம்மை அபரிதமான முறையிலே நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். அடுத்து அவர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று அவர் சொல்லுகிறார். நீ உண்மையாயிருப்பாய், நீதியாயிருப்பாய், நீ நன்மை செய்கிறவளாய் இருக்கின்ற பொழுது உன்னை குற்றப்படுத்தும்படியாய், உன்னை அவமானப்படுத்தும்படியாய், உன்னை குற்றவாளியாய் தீர்க்கும்படியாய், உன்னை தண்டனைக்கு உட்படுத்தும்படியாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு சொல்லும் அது வாய்க்கவே வாய்க்காது. நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த ஆயுதத்தை கூட நாம் சில நேரங்களிலே நினைப்போம், நான் என் பலத்தால் அதை சாதித்து விடுவேன், இல்லை யாரையாவது கொண்டு அதை நான் எதிராக நான் எனக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்வேன் சொல்லி சில நேரங்களிலே நாம் நம்மையே மாம்ச பலத்தில் தேற்றுவது உண்டு. ஆனால் நமக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் இருக்கிறதே, அதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, சகிக்க முடியாது. அதுவும் உறவுகள், நண்பர்கள் நமக்கு விரோதமாய் பேசுகின்ற பொழுது, நாம் செய்யாததை செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது, நம்மை குற்றப்படுத்துகின்ற பொழுது, அந்த செய்தி நம் காதுகளுக்கு வரும் பொழுது நாம் மிகுந்த வேதனை அடைந்து விடுகிறோம், மிகவும் உடைந்து விடுகிறோம். என்னை குறித்து இப்படி சொன்னார்களா, என்னை குறித்து இப்படி பேசினார்களா, என்னை குற்றவாளி என்று குற்றப்படுத்தினார்களா, இதெல்லாம் அவர்கள் தானே செய்தார்கள், நான் இது ஒன்றுமே செய்யவில்லையே, ஆனால் எல்லாம் செய்துவிட்டு என் மீது பழி போடுகிறார்களே என்று சொல்லி நாம் உடைந்து போகிறோம், மனம் நொந்து போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உன்னை குற்றப்படுத்த நினைக்கிற எந்த ஒரு நாவையும் நீ குற்றப்படுத்தும்படியாய் ஆண்டவர் உனக்கு பலத்தரனாயிருக்கிறார். அந்த காலம் வரும், அந்த நேரம் வரும், அந்த சூழ்நிலை வரும், அப்பொழுது அவர்கள் உனக்கு முன்பாக வெட்கி தலை குனிந்து நிற்பார்கள். ஆம், என்னை குறித்து இப்படி பேசிவிட்டார்கள் என்று நினைத்து உன் மனதை காயப்படுத்தி இருக்காதீர்கள். கர்த்தர் ஒரு நாள் இதற்கு நியாயம் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருந்து, என்னை குற்றப்படுத்தி விட்டார்கள், என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள், போகட்டும், அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் இதை செய்கிறபடியினால் அவர்களை கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லி நீங்கள் அதை குறித்த கவலையிலிருந்து, வேதனையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தை நம்மை காயப்படுத்தி விடுவதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் அதை நீ குற்றப்படுத்த நாள் வரும். அந்த நாள் வரும்போது கர்த்தர் அதை என்ன செய்வார். ஆகவே நீ உண்மையாய் ஆண்டவருக்கு இருக்கிறபடியினால், ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீ ஜீவிக்கிறபடியினால் அவர்கள் குற்றப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் உன்னை குறித்து சொன்ன அந்த தவறான காரியங்கள் வெளியாக்கப்பட்டு அங்கே நீதி நிலைநிறுத்தப்படும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் 2 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒன்று, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று.
இன்னொன்று, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுப்பப்படும் எந்த நாவை நீ குற்றப்படுத்தும்படியாய் கர்த்தர் உன்னை நிலைநிறுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 2 காரியங்களை குறித்து கேள்விப்படும் பொழுது நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், அச்சம் கொள்ள வேண்டாம், அதை குறித்து மன ரீதியான பாதிப்புக்குள்ளாக நீங்கள் வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் நீதியை நிலைநிறுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். உங்கள் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கு விரோதமான எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லியிருக்கிறேன். எங்களை குற்றப்படுத்தும்படியாக வாயிலே திறக்கிற எந்த ஒரு நாவையும் குற்றப்படுத்தும்படியாய் நீ நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆகவே எங்களை குற்றப்படுத்தினார்களே என்று சொல்லி நாங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு விரோதமாய் அநேக ஆயுதங்களை எங்களை அழிப்பதற்கு விரோதமாய் அநேக செயல்களை திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்களே என்கின்ற செய்தியை கேட்கும் பொழுது நாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் எந்த ஒரு ஆயுதமாயிருந்தாலும் உறவுகள், நண்பர்கள், எதிரிகள் என்று சொல்லி எந்த பட்டியலில் இருக்கிறவர்கள் எங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதத்தை உருவாக்கினாலும் நம்முடைய சற்றையின் மறைவில் இருக்கிற எங்களுக்கு அது விசேஷமான பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை குறித்து பயத்தில் இருக்கிற பிள்ளைகள் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து இன்று முதல் அந்த பயத்திலிருந்து விடுதலை பெற கிருபை தருகிறார்கள். அவமானப்படுத்தப்பட்ட வார்த்தைகள், குற்றப்படுத்தின வார்த்தைகளை குறித்து கவலை அடைந்து சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை இந்த நாளில் தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. நீ இதை குறித்து கவலைப்படாதே, நான் இதை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொல்லி நீர் வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆகவே இந்த 2 காரியங்களை குறித்த கவலைகள், துயரங்கள், வேதனைகள் ரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்து இந்த வேளையிலே இந்த வேதனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை இதன் நிமித்தமாய் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தருவீராக. உடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த குடும்பங்களையும் ஆசீர்வதி. மெய் சமாதானம், சந்தோஷம், சுகபலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் பூரணமாய் தந்து நன்மையின் நாள் பிள்ளைகளை திருப்தியாக்கி பொருளாதார தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. என்றென்றும் உடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஜீவிக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னன் இயேசுநாதருக்கே வான்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கு மகாமாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோ மேகவர்க்கே அல்லேலூயாவே. நானா தேசத்தில் உள்ளோரே நடந்து வாருங்கள், மேலோன் இயேசுநாதருக்கே மெய்முடி சூட்டுங்கள். இந்த நாடுகளை விட்டு சீக்கிரம் ஏகுங்கள்,
திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோமே கபத்தே அல்லேலூயாவே. மங்கள காரணனே, துதி தங்கிய பூரணனே, அதி மங்கள காரணனே, துதி தங்கிய பூரணனே, நரர் வாழத்தின் துறந்தோர் ஏழையாய் பிறந்த பன்மையே காரணனே, அதி மங்கள காரணனே. மதி மங்கின எங்களுக்கும் திதி சிங்கினர் தங்களுக்கும் உன்னின் மாற்றியும் திவ்ய காட்சியும் தோன்றிட ஐயாய் தூங்கவனே, அதி மங்கள காரணனே. முடி மன்னர்கள் மேடையையும் மிகு உன்னத விடதையும் எண்ணமாட்டிடைய தீரந்தாட்டிடையர் தோழ வந்தனையும் தரையில், அதி மங்கள காரணனே. ஓடுதற்கும் உங்கள் வாய் தீரன் பாடுதற்கும் உன்னை பின்பற்றுவோர் முற்றும் துன்பற்று வாழ்தற்கும் பெற்ற நல் கோலம் நீதோ, அதி மங்கள காரணனே, துதி தங்கிய பூரணனே, நரர் வாழவின் துறந்தோர் ஏழையாய் பிறந்த பன்மையே காரணனே, அதி மங்கள காரணனே, துதி தங்கிய பூரணனே, அதி மங்கள காரணனே. நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல